உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்குகிறார். எதற்காக என்று சொன்னால் 22 தற்கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. நீட் தேர்வினால் அதை எழுத பயந்ததால் தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. அதனால நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து வாங்குகிறேன் என்று சொல்லி வாங்கிவிட்டோம் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், ஒரே ஒரு கையெழுத்து உதயநிதி ஸ்டாலின் போட வேண்டும். தினந்தோறும் தமிழகத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளாக நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு நாளும் மது போதையால் டாஸ்மாக் வழங்கும் டாஸ்மாகிலே விற்கக்கூடிய மதுவினுடைய போதையால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம பேப்பரை தினந்தோறும் எடுத்து பார்த்தோமே என்றால் மது போதையில் ஒரு ஆண் அடித்து தந்தை படுகொலை, தாய் எரித்து படுகொலை, சொந்த மனைவியே கழுத்தை நெரித்து கொலை என்று தினந்தோறும் படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டு, இதை நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் சொல்கின்றன. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆர் இருக்கிறது. இப்படி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படுகொலைகள் தொடர்ந்து தமிழகத்தில் படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த படுகொலைகளை நிறுத்துவதற்கு ஒரே ஒரு கையெழுத்தை உதயநிதி ஸ்டாலின் முதலில் போடுவாரா என்பது நாம் கேட்கக்கூடிய கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி இதை உறுதியாக எதிர்த்து போராடும். இன்றைக்கு நம்முடைய இந்த யாத்திரையை தொடர்ந்து பாத யாத்திரையை தமிழக அரசு இந்த காவல்துறை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வரக்கூடிய 2026 தமிழக காவல்துறை தெரிந்து கொள்ள வேண்டும். 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்திலே வரும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத படுகொலையை காவல்துறை செய்ய முடியாது. நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இந்த இடத்திலே இருப்பார்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு வருகிற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து மிக சிறந்த ஒரு வெற்றியை பெற்றுத்தர வேண்டும். திரு அண்ணாமலை அவருடைய தலைமையில பாரதிய ஜனதா கட்சி மேலும் மேலும் வளரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் ஐயா JP நட்டா அவர்களும், மாநில தலைவர் திரு K அண்ணாமலை அவர்களும், மாண்புமிகு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களும், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களும், தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்களும் இப்பொழுது வந்துவிட்டார்கள். அவர்களை வருக வருகவென்று இங்கே கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ், பாரத அன்னையின் புகழ். ஜெய் ஜெய் மோடி, ஜெய் ஜெய் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, ஜெய் ஜெய் மோடி, ஜெய் ஜெய் மோடி.